தத்துவமே தத்துவாதீதமே சிற்சயம்புவே எங்கு நிறை சாட்சியே மெய்ச்சத்துவமே சத்துவத்தின் பயனாம் இன்பம் தந்தருளும் பெருவாழ்வாம் சாமியே எம் சித்த நிலை தெளிவிக்கும் ஒளியே சற்றும் தெவிட்டாத தெள்ளமுதே தேனே என்றும் சுத்த நெறி திறம்பாதார் அறிவில் தோய்ந்த சுகப்பொருளே மெய்ஞானம் துலங்கும் தேவே. தத்துவமாக இருப்பவனே, அந்த தத்துவங்களுக்கெல்லாம் கடந்து நின்று தத்துவாதீதமாக இருப்பவனே, தானே தோன்றிய சுயம்புவே, அறிவுமயமான சுயம்புவே, எங்கும் எல்லா உயிர்களுக்கும் நிறை நிற்கின்ற சாட்சியாக இருப்பவனே, சத்துவ பொருளே, அந்த சத்துவத்தின் பயனாக இருக்கின்ற இன்பமே, அந்த இன்பத்தை தருகின்ற பெருவாழ்வாகிய சாமியே, என்னுடைய சித்த நிலையில் ஒளி கொடுத்து தெளிவிக்கும் பொருளே, சற்றும் என்றும் தெவிட்டாத அமுதமே, தேனே என்றும் சுத்த நெறியிலிருந்து வழுவாதவர்களுடைய அறிவில் சுகப்பொருளாக நிறைந்திருக்கும் மெய்ஞானமே என்று வள்ளல் பெருமான் இறைவனை இங்கே விழித்து பாடுகின்றார். தத்துவமே என்றால், தத்துவம் என்ற வடமொழிக்கு மெய்ப்பொருள் என்று பொருள். திருவள்ளுவ நாயனார் நமக்கு 2 குறட்பாக்களில் இதன் விளக்கத்தை தருகின்றார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகின்றார். அந்த மெய்ப்பொருள் என்பது உட்பொருள், மேலே நமக்கு தெரிகின்றது, அதனுடைய மேல்தோல், அதனுடைய பெயர், நம்முடைய கண்களும் காதுகளும் புலன்களால் அறிகின்ற மேலோட்டமான அறிவு, அப்பேரண்ட் ரியாலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த அப்பேரண்ட் ரியாலிட்டியை கடந்து அதனுடைய உண்மையான சாரம், அதனுடைய மையம், அதனுடைய கரு என்ன என்று தெரிந்து கொள்வதுதான் தத்துவம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று இன்னொரு குறளிலே சொல்வார். பொருள்களினுடைய மையத்தை அறிவது தத்துவம். அதேபோல் சொற்களினுடைய மையத்திற்கு சென்று அவை என்ன பொருளை சுட்டுகின்றன, என்ன அர்த்தத்தை கொடுக்கின்றன என்று தெரிந்து கொள்வதும் மெய்ப்பொருளை அறிவதற்கு பயன்படும். இவ்வாறு எல்லா பொருள்களினுடைய உண்மையான தோற்றத்தை, ரியல் ரியாலிட்டி, அதனுடைய பீயிங், ஒரு பொருளுக்கு ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பிகமிங், பீயிங் என்று 2 இருக்கின்றது என்று சொல்வார்கள். பிகமிங் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கின்ற அதனுடைய தோற்றம். பீயிங் என்பது அதனுடைய மாறாத நிலைத்த தன்மை. மாறிக்கொண்டே இருப்பது இந்த உலகம், மாறாமல் இருப்பது இறைத்தன்மை. ஆக மெய் என்பது மாறாத தன்மை. நம்முடைய உடல் இப்பொழுது பொய்யான நிலையில் இருக்கின்றது. ஆனால் மெய் என்பது வள்ளல் பெருமான் கேட்கின்ற சாகாத ஒளி உடம்பு. அப்படிப்பட்ட மெய் புறத்தில் இருக்கின்றதா என்றால் ஜடப்பொருளில் கூட மாறாத தன்மை ஒன்று இருக்கின்றது என்று வள்ளுவ நாயனார் நமக்கு காட்டுகின்றார். அந்த மாறாத தன்மையை ஜடப்பொருளில் காட்ட முடியும் என்று நம்புகின்றார்கள் சித்தர்கள். அதைத்தான் மெய்ப்பொருள் என்று சொல்லுகின்றார்கள். ஆக தத்துவம் என்கின்ற வட சொல்லுக்கு மெய்ப்பொருள், உள்ளே இருக்கின்ற உட்பொருள், ஒரு பொருளினுடைய சாரம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் சைவ சித்தாந்தத்திலே மூலகம், எலிமெண்ட் என்று நாம் விஞ்ஞானத்திலே சொல்வதைப் போல் இந்த உலகத்தில் எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றன, இதற்கு மேல் இதை பிரிக்க முடியாது என்று சொல்கின்ற அந்த தனி நிலைகள் எத்தனை இருக்கின்றன, மூலகங்கள் எத்தனை இருக்கின்றன என்று பிரித்து காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு 24 பிரகிருதி தத்துவங்கள் என்று பெயர், 7 வித்யா தத்துவங்கள் என்று பெயர், 5 சிவ தத்துவங்கள் என்று பெயர். இவற்றை பலமுறை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த தத்துவங்களாக இறங்கி வந்தவன் இறைவன். இந்த தத்துவங்களுக்கு அதீதமாக கடந்த நிலையில் இருப்பவனும் இறைவன்தான். அதற்கு அப்பால் சுயம்புவாக இந்த தத்துவங்களையெல்லாம் படைத்தவன் இறைவன். ஆனால் அவன் யாராலும் படைக்கப்படவில்லை, அவன் சுயம்பு. அரிஸ்டாட்டில் என்கின்ற கிரேக்க தத்துவ ஞானி சொல்வார், இறைவனை ஃபஸ்ட் காஸ் என்று சொல்வார். காஸ்லெஸ் காஸ். எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு, அது இறைவன். அவனுக்கு யார் காரணம் என்றால் அவன் காரணம் இல்லாதவன், அவனே முதல் காரணன். காரணம் இல்லாத காரணம், தனக்கு காரணம் இல்லாமல் மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஒருவன் காரணமாக இருந்தால் அவனே இறைவன். இதற்கு மேல் தர்க்க அறிவை கொண்டு நாம் மேலே செல்ல முடியாது என்பது அரிஸ்டாட்டிலினுடைய தத்துவ விசாரம். எங்கும் நிறை சாட்சியே, எல்லா பொருள்களும்
நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. எல்லா நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. உயிர்கள் படைக்கப்படுகின்றன, காக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. எல்லாவற்றையும் எப்பொழுதும் உள்ளே இருந்து சாட்சி பாவத்துடன் இறைவன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். இந்த சாட்சி பாவம் இறைவனுக்கு உண்டு என்று நாம் நம்பவில்லை என்றால் உலகில் ஒருவரும் நல்லவனாக இருக்க முடியாது. இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், ஆகவே நாம் தவறு செய்யக்கூடாது என்கின்ற அச்சமே கீழ்மக்களது ஆச்சாரம் என்பார் வள்ளுவர். ஞானிகளுக்கும் கூட இறைவன் நம்மை பார்க்கவில்லை என்கின்ற ஒரு நிலை வந்தால் சிரத்தை வராது, நன்மையை செய்வதற்கு இவ்வளவு ஆர்வம் ஏற்படாது. ஆக இறைவன் எப்பொழுதும் சர்வசாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கின்றான். மெய்ச்சத்துவமே 3 குணங்கள் உண்டு, தாமசம், ராஜசம், சத்துவம் என்று. அதில் சத்துவமே இறைவனுடைய மாறாத குணம். அதனால் மெய்ச்சத்துவமே என்கின்றார். பொய்யாகி போகின்ற, இழிந்து விடுகின்ற, கீழே விழுந்து விடுகின்ற சத்துவமாக, அரைகுறை சத்துவமாக அவன் இல்லை. அவன் எப்பொழுதும் சத்து பொருள். சத்து, சித்து, ஆனந்தம் என்கின்ற 3 குணங்களில் முதல் குணம் சத்து. அவன் எப்பொழுதும் சத்தாக இருப்பதால் தான் இருந்து கொண்டே இருக்கின்றான். இதற்கு சித்தர்கள் ஒரு வாய்ப்பாடாக சொல்லுகின்றார்கள். எந்த பொருள் எப்பொழுதும் இருக்கும், சத்து பொருளாக எப்பொழுதும் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அவர்கள் என்ன விடை சொல்கின்றார்கள் என்றால், ஒரு பொருள் எவ்வளவு சாரத்தன்மையுடன் தூய்மையுடன் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதனுடைய ஆயுள் நீடிக்கும். ஒரு பொருள் சத்தா அல்லது அசத்தா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால், டியூரபிலிட்டி, எவ்வளவு காலம் அது வாழ்கின்றது என்று பாருங்கள். தொடர்ந்து வாழ்கின்றதென்றால், எப்பொழுதும் அழியாத தன்மையுடன் இருக்கின்றதென்றால் அது சத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று பொருள். அதனுடைய ஆயுளை நீடிக்க 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 அதனுடைய சத்து அதிகமாகின்றது என்று பொருள். சித்த வைத்தியத்திலே இதற்கு ஒரு உதாரணத்தை காட்டுவார்கள். மருந்துகளை சித்த மருத்துவர்கள் 32 அகமருந்துகள், 32 புறமருந்துகள் என்று பிரித்திருக்கின்றார்கள். அந்த அகமருந்துகளை எப்படி பிரிக்கின்றார்கள் என்றால், இந்த கால வெற்றியை குறித்தே பிரிக்கின்றார்கள். டியூரபிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்றோம் அல்லவா. ஒரு நாள் மட்டும் வேலை செய்கின்ற மருந்து, ஒரு வாரத்திற்கு வேலை செய்கின்ற மருந்து, ஒரு மாதத்துக்கு வேலை செய்கின்ற மருந்து, ஒரு ஆண்டுக்கு வேலை செய்கின்ற மருந்து, 100 ஆண்டுகளுக்கு வேலை செய்கின்ற மருந்து, 1000 ஆண்டுகளுக்கு வேலை செய்கின்ற மருந்து, ஒரு யுகத்துக்கு வேலை செய்கின்ற மருந்து, எப்பொழுதுமே எத்தனை யுகங்கள் ஆனாலும் கெடாத மருந்து. இந்த கடைசி 31, 32 என்கின்ற அகமருந்துகளை கலங்கு, கட்டு என்று சொல்லுகின்றார்கள். அந்த கலங்கு, கட்டு என்கின்ற கடைசி மருந்துகளை இறந்தவர்களுடைய வாயில் ஒரு சொட்டு தரையில் அரைத்து அவர்களுடைய வாயில் விட்டால் இறந்தவன் எழுவான் என்று சொல்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட மருந்துகள் எல்லாம் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்றால், சாதாரண மருந்து பொருள் அதையே சத்து பொருளாக மாற்றுகின்றார்கள். அதற்கு சாரம், சத்து ஏற்றி 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 யுக யுகங்களானாலும் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதனை கலங்காக, கட்டு மருந்தாக, குருமருந்தாக மாற்றுகின்றார்கள். பழனியிலே முருகப்பெருமானுடைய உருவச்சிலை நவபாஷாணத்தால் செய்யப்பட்டது. போகர் என்கின்ற பெரிய சித்தரால் நவபாஷாணங்களில் இருக்கின்ற நஞ்சை நீக்கிவிட்டு அந்த நஞ்சு இருக்க வேண்டிய இடத்தில் சத்தை, அமுதத்தை ஏற்றி அந்த சிலை செய்யப்பட்டது. அந்த சிலையின் மீது பஞ்சாமிர்தத்தை அப்பி அந்த பஞ்சாமிர்தத்தை துடைத்து, பூஜைக்கு பிறகு துடைத்து, அந்த பஞ்சாமிர்தத்தை யார் உட்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு 4448 நோய்களும் நீங்கி போகும் என்பது ஐதீகம். நான் கண்முன்னே கண்டது, ஒருவருக்கு வெண்குஷ்டம் இருந்தது எங்களுடைய ஊரிலே. அவர் எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தார். ஆங்கில வைத்தியம் பார்த்தார், நடக்கவில்லை. ஹோமியோபதி வைத்தியம் பார்த்தால் ஒன்றும் நடக்கவில்லை. ஆயுர்வேதம் பார்த்தார், முடியவில்லை. எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்து முடியவில்லை. நேரடியாக பழனிக்கு சென்றார். பழனியிலேயே அங்கே கோயிலிலேயே படுத்துக்கொள்வார். முதல் பூஜை நடந்தவுடனே அந்த பிரசாதத்தை, அந்த பஞ்சாமிர்தத்தை எடுத்து சாப்பிடுவார். அந்த பஞ்சாமிர்தம் என்பது அந்த மூலிகையினுடைய அந்த நவபாஷான சிலையின் மீது அப்பி எடுக்கப்பட்டது. அந்த நவபாஷான சிலையினுடைய கொஞ்சம் குருமருந்து அதில் ஒட்டி கொண்டிருந்தது. அந்த குருமருந்து உள்ளே போக 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 இந்த உடலில் இருக்கின்ற நோயெல்லாம் அகன்று பூரண குணம் பெற்று சாதாரண மனிதனாக வெண்குஷ்டம் நீங்கி அவர் ஊருக்கு திரும்பினார். பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பழனியில் இருக்கின்ற பல வைத்தியர்கள் என்ன செய்தார்கள், முருகனுடைய உடலில் இருக்கின்ற அந்த குருமருந்தை கால்புறத்திலே சுரண்டி 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 ஒரு குண்டுமணி அளவு கொண்டு வந்து ஒரு அண்டா அளவு இருக்கின்ற மருந்திலே போட்டால் சாதாரண மருந்து அனைத்தும் அது குருமருந்தாக மாறிப்போகும்.
அந்த குருமருந்தாக மாறியதை எந்த நோய்க்கு கொடுத்தாலும் குணமாகும். இவ்வாறு பல மருத்துவர்கள் பழனியிலே லட்சாதிபதியானார்கள். சித்த மருத்துவம் பழனியிலே வளர்ந்ததனுடைய சரித்திரம் இதுதான். இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது? அந்த சிலை கீழே விழுகின்ற அளவுக்கு ஆட்டம் கண்டுவிட்டது. அதனால் அந்த சிலையை தனியே வைத்துவிட்டு அதன் மேல் யாரும் அபிஷேகம் செய்யக்கூடாது என்று வேறு ஒரு சிலையை, கல் சிலையை அங்கே வைத்திருக்கின்றார்கள். ஆக இது எதை காட்டுகின்றது என்றால், ஒரு பொருளினுடைய ஆயுள் என்பது அதனுடைய சத்தை நிர்ணயிப்பது. ஒரு பொருளுக்கு சத்தை, இருப்பை, எக்ஸிஸ்டன்ஸை, வாழ்வை நாம் கொடுக்க வேண்டுமென்றால் அதனை தூய்மைப்படுத்த வேண்டும். நஞ்சை கூட, நவ பாஷாணத்தை கூட, அதில் இருக்கின்ற நச்சுப்பொருளை நீக்கிவிட்டு அமுதமாக்க தெரிந்தவன் சித்தன். அப்படி என்றால் தன்னுடைய உடலில் இருக்கின்ற நச்சுப்பொருள்களை நீக்கிவிட்டு அமுத பொருள்களால் அதை ஆக்க தெரிந்தவன் சித்தன். ஆக இங்கே சத்துவமே என்றால், மெய்ச்சத்துவமே என்றால், இறைவன் எப்பொழுதும் குருமருந்தாக அமுதமாக இருக்கின்றான். இன்னும் சொல்லப்போனால் இறைவன் ஒருவன்தான் பூரண அமுதம். மற்ற எல்லா தெய்வங்களும் ஓரளவுக்கு நஞ்சு கலந்தது தான். ஒரு படி கீழே தான் கொஞ்சமாவது அந்த நஞ்சு இருக்கும். பூரண அமுதம் என்பவன் இறைவன் ஒருவனே. அதனால்தான் மெய்ச்சத்துவமே என்று இங்கே குறிப்பிடுகின்றார். சரி, சத்துவத்தின் பயன் என்ன? இன்பம் அல்லவா? சத்துவம் என்பது ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் தருவது இன்பம். சத்துவம் அல்லாதது நோய். அந்த நோய் தருவது துன்பம். இது வெளிப்படை. அந்த இன்பத்தை தந்தருளுவது யார்? பெருவாழ்வாம் சாமியே. பெருவாழ்வு என்றால் என்ன? மரணமில்லா பெருவாழ்வு என்றெல்லாம் நாம் பேசுகின்றோம். ஆக பெருவாழ்வு என்பது என்ன? இறைவனை தவிர மற்ற தேவர்களெல்லாம், யோகியரெல்லாம், மனிதர்களெல்லாம் அனைவரும் வாழ்வது சிறுவாழ்வுதான். ஏன்? மரணத்தால் கூறுபடுகின்றது. மரணம் கூறு போட்டால் சிறுவாழ்வு, மரணத்தை வென்றுவிட்டால் பெருவாழ்வு. அவ்வாறு வென்றவர்கள் மகாதேவனாகிய இறைவரும் வள்ளல் பெருமானும். எக்காலமும் எப்பாலும் எங்கும் இருப்பவன் இறைவன். வள்ளல் பெருமான் எதை பெற்றுக்கொண்டார்? எக்காலும் எப்பாலும் இருத்தலே பெற்றேன். இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கின்றேன், இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன். கூடு விட்டு கூடு பாய்வர்கள் சித்தர்கள். ஆனால் ஒரு கூட்டிலிருந்து இன்னொரு கூட்டில் பாயலாம். ஒரே கூட்டிலிருந்து உலகத்தில் இருக்கின்ற எல்லா கூடுகளிலும் எல்லா உடல்களிலும் ஒரு மனிதன் புகுந்து கொள்ள முடியும் என்றால் அவன் இறைநிலையை அடைந்தவன் என்றுதான் பொருள். எல்லா அணுக்களுக்குள்ளும் அந்த அணுக்களை இயக்குகின்ற இயக்க சக்தியாக இறைவன் இருக்கின்றான். எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த உயிர்களை இயக்குகின்ற சக்தியாக, பேருயிராக இறைவன் இருக்கின்றான். அதேபோல் எல்லா உடல்களினுள்ளும் உயிர்களாக இருந்து இயக்குபவன் இறைவன். அந்த நிலையை அடைந்தால் மரணமில்லா பெருவாழ்வு. ஒரு உடலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து இன்பத்தை, உலகத்தை நுகர்வது சிறுவாழ்வு. எல்லா உடல்களிலும் எல்லா காலங்களிலும் இருந்து எப்போதும் இருந்து கொண்டு எல்லா அனுபவங்களையும் ஒன்றாக பெறுவது என்பது பெருவாழ்வு. அது இறைவனுடைய வாழ்வு. அப்படிப்பட்ட பெருவாழ்வு சத்துவத்தின் பலன். சத்து அதிகமாக அதிகமாக அதிகமாக, நம்முடைய உண்மை அதிகமாக அதிகமாக, நம்முடைய உடலில் இருக்கின்ற நஞ்சு கழிய கழிய, நம்முடைய மனதில் இருக்கின்ற இருள் நீங்க நீங்க நாமே தெய்வமாக ஆகின்றோம். அப்பொழுது பெருவாழ்வை நோக்கி நாம் போகின்றோம். நம்முடைய சிறுவாழ்வு என்பது மரணத்தால் முடிக்கப்படாமல் அதுவே பெருவாழ்வாக மாறுகின்றது. சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஒரே நோக்கம் இந்த இறைநிலை அடைந்து பெருவாழ்வை அடைவதுதான். எம் சித்த நிலை தெளிவிக்கும் ஒளியே. அந்த பெருவாழ்வுக்கு போக முடியாமல் நம்மை தடுப்பது எது? நம்முடைய சித்தம். நம்முடைய சித்தம் எப்படி இருக்கின்றதென்றால் ஓயாத துன்ப அலைகளை வீசிக்கொண்டே இருக்கின்றது, இருட்டை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் சிந்தாகுலம் என்பார் அருணகிரிநாதர். சிந்தை என்றாலே ஆகுலம்தான், இது துன்பம்தான். சிந்தை என்பது ஒரு கவலை. அந்த கவலை என்கின்ற ஒரு வித்திலிருந்து ஒரு மரம் முளைக்கும். அந்த மரத்திலிருந்து ஏராளமான விதைகள் பூமியிலே விழும். அந்த விதைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு மரம் முளைக்கும். இவ்வாறு ஒரு வித்திலிருந்து ஒரு காடே கிளைக்கும். ஆக ஒரு துக்கமான சிந்தனை, துன்பமயமான ஒரு சிந்தனை ஒரு டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகின்ற தொடர்ந்த துன்பங்களுக்கு காரணமாக இருக்கும். ஆக அந்த சித்தம் என்பது இருளாக இருக்கின்றது. அந்த சித்தத்தை ஒளிமயமாக மாற்றுவதுதான் சைவமும் சைவ சித்தாந்தமும் சுத்த சன்மார்க்கம். சித்தத்தை நீக்கிவிடு, அழித்து விடு, மனதை
ஒழித்து விடு, நாசமாக்கிவிடு என்று சொல்வது வேதாந்தம். ஆனால் அந்த சித்தத்தை ஒளியாக மாற்றிக்கொள். சித்தத்தில் தேனூற வேண்டும். இப்பொழுது நஞ்சு ஊறுகின்றது. அந்த நஞ்சுக்கு பதிலாக நீ அமுதத்தை அங்கே ஊற வைக்க வேண்டும். அது எப்பொழுதும் இறைவனை சிந்தித்து கொண்டே இருந்தால் அது சாத்தியம். சித்தத்தில் தேனூரி என்று மாணிக்கவாசகர் சொல்வது, என் சிந்தையெல்லாம் தேனாக இனிக்கின்றது என்று வள்ளலார் சொல்வதும், சிந்தனையை அழித்து விடாமல் அந்த சிந்தனையை அமுதமாக மாற்றி அமைப்பது, நவபாஷாணத்தை அமுதம் குருமருந்தாக மாற்றுவதைப் போல் நம்முடைய சிந்தனையை அமுதமாக மாற்றுகின்றார்கள். சற்றும் தெவிட்டாத தெள்ளமுதே. தெவிட்டினால் அது இறைநிலை அல்ல. எப்பொழுதும் எக்காலத்தும் எந்த நிலையிலும் தெவிட்டாதவன் அந்த தெள்ளமுதாகிய இறைவன். தேனே, அந்த அமுதத்தை இன்னொரு வார்த்தையால் கூறுகின்றார். தேனே என்றும் சுத்த நெறி திறம்பாதார் அறிவில் தோய்ந்த சுகப்பொருளே. சுத்த நெறிக்கு நாம் அனைவரும் வந்துவிட்டோம். ஆனால் திறம்பாதவர்களாக இன்னும் ஆகவில்லை. ஜானேறி முளம் சறுக்கிக் கொண்டே இருக்கின்றது. தவறுகின்றோம். நாம் அதிலிருந்து இடைக்குறையில் தொக்கி கீழே விழுகின்றோம். ஆனால் அவ்வாறு விழவில்லை என்றால், தொடர்ந்து மேலே போய்கொண்டிருந்தால், அந்த அறிவிலே ஒரு ஸ்திரம் ஏற்பட்டால் நம்முடைய அறிவிலும் இறைவன் வந்து அமர்ந்து கொள்ளுவான். ஆக சுத்த நெறி திறம்பாதார் அறிவில் தோய்ந்த சுகப்பொருளே மெய்ஞானம் துலங்கும் தேவே. ஞானம் உண்டு, அது மெய்ஞானமாக மாற வேண்டும், உண்மையான ஞானமாக மாற வேண்டும். இங்கே மெய்ஞானம் என்பது சுத்தசன் மார்க்கத்திலே என்ன? மெய்யாகிய உடலை ஞான ஒளியாக மாற்றுவது. இந்த பிரச்சனை வேதாந்தத்தில் இல்லை. உன்னுடைய ஆத்மா எங்கே இருக்கின்றது? அந்த அணு இந்த உடலில் 3000 கோடி செல்களில் எந்த அணு உன்னுடைய ஆத்மாவாக இருக்கின்றது என்று கண்டறிந்து அனலைஸ் செய்து அதை தனியாக பிரித்து அதற்குள் சென்று ஒடுங்கிக் கொள்ளலாம். இது பிரச்சனை இல்லாத வேலை. ஆனால் வள்ளல் பெருமானும் சித்தர்களும் சொல்வது என்னவென்றால், மெய்ஞானம் என்றால் இந்த மெய்யாகி இப்பொழுது பொய்யாக இருக்கின்ற இந்த உடலை, இதில் இருக்கின்ற நஞ்செல்லாம் நீக்கி, இதை அமுதமாக்கி, இதை உயிராக்கி, இதை ஞான பொருளாக்கி, உடலெல்லாம் மூளைச்செல்களாக மாற்றி, அந்த மூளைச்செல்களை எல்லாம் ஒளியை ஈர்க்கின்ற, ஒளியை புரிந்து கொள்கின்ற செல்களாக மாற்றி, முடிவில் ஒளிச்செல்களாகவே மாற்றி, இந்த உடல் முழுவதையும், மெய்யுடல் முழுவதையும், ஊனுடல் முழுவதையும் ஞான ஒளி தேகமாக மாற்றுவது. இங்கே சுத்த சன்மார்க்கத்தில் மெய்ஞானம் என்பது மெய்யை ஞான உடலாக, ஞான ஒளி உடலாக மாற்றம் பெறுவதுதான்.